ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜீமா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவை வச்சு ஒரு வெஜிடபிள் மோமோஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ மைதா மாவு இங்கே எடுத்து அதை வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியோட அளவு வந்து நம்ம சொல்ல முடியாது. தண்ணி வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து இப்போ செய்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து மாவில் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வந்து மாவு வந்து பிணைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வந்து மாவு பிணையணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழப்பலான்னு ஆயிடும், கையிலலாம் ஒட்டும், அந்த சப்பாத்தி பதம் வராது. இப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இப்போ வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம லைட்டாக ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆச்சு. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மோமோஸ்க்கு வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து வெஜிடபிள் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் பன்னீர் 2 வேணாலும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணது வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு பொடிசாக கட் பண்ண கேபேஜு, அதுக்கப்புறம் வந்து துருவின கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகா உள்ள விதையை எடுத்துகிட்டு, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி நான் விதை போடல. விதையை எடுத்துகிட்டு ஒரு 2-3 பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இட்லூண்டு கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். இப்போ பேன் வச்சாச்சு. பேன் சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 2 சோம்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டா நம்ம வந்து இடித்து தட்டி கூடி நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டும் முட்டைக்கோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, இது வந்து ஒரு 3/4 பாகம் வந்து இது நல்லா வேகணும். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக லைட்டாக இட்லூண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட்டேன். இப்போ கலர் வேணும். கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வந்து சும்மா ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கம்மி குவான்டிட்டியில் தான் செய்யணும், அதிகமாக போட வேண்டியதில்லை. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு குட்டி குட்டி பாலாக போட்டு நம்ம வந்து பூரிக்கு பருத்துற மாதிரி பருத்திக்க வேண்டியதுதான். ரவுண்டாக போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இது வந்து நம்ம வந்து சின்னதாக பருத்திக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங் எடுத்து இதில் கொஞ்சமாக உள்ளே வச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஸ்டஃபிங் மட்டும் வெளியில் வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து மோமோஸ் வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங்கெல்லாம் வந்து நம்ம வச்சு இப்போ அழகாக நம்மளுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நம்ம இட்லி பாத்திரம் வச்சாச்சு. அதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம
பார்த்திங்கன்னா இப்போ ஆவி வரும். துணி போட்டு நம்ம வச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு மோமோஸும் இதில் அடுக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம எல்லாம் உள்ளே போட்டு அடுக்கி வச்சாச்சு, மூடி போட்டாச்சு. இப்போ இது வந்து ஆவியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ மோமோஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து வரமிளகா, அதாவது காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10-15 போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி, ஒரு 3-4 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி. இப்போ இதை போட்டு முதல்ல இதை அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்து வரமிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து குறக்குறன்னு அரைச்சாச்சு. இப்போ 2 பழமான தக்காளி, அதையும் வந்து நான் இதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து புளி, தக்காளி எல்லாம் வச்சு அரைச்சாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் இல்லாட்டா சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதை வந்து நம்ம உரித்து அதை இதில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு 1-2 திருப்பினா போதும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மோமோஸ் வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டியான மோமோஸ், வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்ச இந்த சட்னியை வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்துடாதீங்க, டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுங்க. ஏன்னா அந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.